Hi friends, welcome to Cookie Jofina Computer Knowledge. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 methodsல பார்க்க போறோம். இதுக்கு first Microsoft Word ஓபன் பண்ணிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். Friends, இங்க ரேண்டமா ஒரு டெஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டாக்குமெண்ட் சேவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட பார்க்கலாம். லெஃப்ட் சைடுல டாப் கார்னர்ல இருக்கிற ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்டா இருக்கிற சேவ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மை கம்ப்யூட்டர்ல டி டிரைவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் நேம் கொடுக்க போறோம். இப்போ டிஃபால்ட்டா என்ன ஃபைல் நேம் இருந்தாலும் அதை டெலீட் பண்ணிட்டு இப்போதைக்கு கீபோர்டில் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். டாக்குமெண்டா சேவ் பண்ணுமா இல்ல பிடிஎஃப் ஆவா இல்ல HTML எந்த ஃபைல நம்ம சேவ் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அந்த ஃபைல் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு சேவ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லொகேஷன் செலக்ட் பண்ணது ஃபைல் நேம் செலக்ட் பண்ணது எல்லாமே நம்மளுடைய விருப்பப்படி எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட் சேவ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் லொகேஷன் ஃபைல் நேம் டைப் பண்ணிக்கணும். திரும்ப டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக்கி ஜோஃபினா கம்ப்யூட்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் நான் ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் ஃபைல் லொகேஷன் ஃபைல் நேம் திரும்ப நமக்கு கேட்காது. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். அதே போல் நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கீபோர்டில் Ctrl+S இப்போ ரெண்டு பக்கனே ஒரே டைம்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம கொடுக்கல லொகேஷன் ஃபைல் நேம் அதே போல டைப் பண்ணிட்டு சேவ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ அதே போல நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கீபோர்ட்ல Alt+F ரெண்டு பக்கனையும் ஒரே டைம்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ கீபோர்ட்ல எஸ் பக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ அதே போல ஃபர்ஸ்ட் மெத்தட்ல கொடுத்த மாதிரியே லொகேஷன் ஃபைல் நேம் செலக்ட் பண்ணிட்டு சேவ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் மெத்தட். இப்போ ஃபோர்த் மெத்தட் பார்க்கலாம். அதே போல திரும்ப ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டாப்ல லெஃப்ட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் சொல்லியிருக்கோம்ல அது பேர் தான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அங்க இருக்கிற பர்பிள் கலர் ஐகான் தான் சேவ் பட்டன். இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ண உடனே சேவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். நம்ம திரும்பவும் லொகேஷனும் ஃபைல் நேமும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சேவ் ஐகான் டிஸ்பிளே ஆகுறதுனால நான் கிளிக் பண்ணிட்டேன். இங்க உங்களுக்கு சேவ் ஐகான் டிஸ்பிளே ஆகலைன்னா பக்கத்துல இருக்கிற டவுன் ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டமைஸ் ஆக்சஸ் டூல் பார் பாஸ் ஓப்பன் ஆயிருக்கும். அதுல சேவ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணாம இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பட்டன் ஐகான் டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த பாஸ்ல சேவ் ஆப்ஷன் இல்ல அப்படின்னா திரும்பவும் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதே கஸ்டமைஸ் ஆக்சஸ் டூல் பார் பாஸ்ல மோர் கமெண்ட்ஸ் லாஸ்ட்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். அதுல 3 பாக்ஸஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல குயிக் ஆக்சஸ் டூல் பார் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல செகண்ட் பாக்ஸ்ல ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சேவ் ஆப்ஷன் வரலைன்னா மேல ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. இப்போ சேவ்ன்ற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பட்டனை ஆட் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி ஆட் ஆயிருக்குன்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஒன்ஸ் நான் ரிமூவ் கொடுத்து மறுபடியும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சேவ் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்துடுறேன். திரும்ப சேவ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபோர்த் மெத்தட். இப்போ ஃபிஃப்த் மெத்தட் பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான மெத்தட். இப்போ லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல இருக்கிற ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க MS Office 2007 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா வேர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேர்ட் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல சேவ்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் நம்ம எந்த ஃபைல் ஃபார்மேட்ல சேவ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வேர்ட் டாக்குமெண்ட்லயே செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற ஆப்ஷன் சேவ் எவ்ரி 10 minutes இருக்குல்ல அதை 1 minute நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். கீழே ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் நீங்க ஃபைல் சேவ் பண்ணலைன்னா கூட எவ்ரி 1 minute உங்களோட ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். உங்களோட ஃபைல்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த ஃபைல் ரெக்கவர் பண்றதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஃபிஃப்த்